இதமான சூரிய கதிர்கள் காட்டின் மேல் பட்டு ஒளிர காட்டு விலங்குகள் பல அங்கே ஒன்று கூடியிருந்தது. அவர்கள் அவர்களுடைய நண்பர்களை வழியனுப்ப காத்திருந்தார்கள். ஒரு அணில், அதன் பெயர் ஸ்கரி; ஒரு ஆந்தை, அதன் பெயர் விஸ்ப்; ஒரு முள்ளம்பன்றி, அதன் பெயர் ஸ்பைக். நீண்ட நெடிய பயணத்திற்கு தேவையான பொருட்களையும் தேவையான உணவுகளையும் தங்களுடைய பைகளில் வைத்துக் கொண்டிருந்தார்கள். நண்பர்களிடம் விடைபெற்று இந்த மூவரும் காட்டினுள் பயணிக்கத் தொடங்கினர். சூரியன் அதன் வெண்ணிற மஞ்சள் கதிர்களை வழியில் விழ வைத்து அவர்கள் பாதைக்கு ஒளியூட்டியது. ஸ்கரி எப்பொழுதும் துடிப்புடன் முன்னின்று நண்பர்களுக்கு வழிகாட்டி அழைத்துச் செல்லும். அதனுடைய கண்கள் மரத்திற்கு மரமும் அதன் கிளைகளுக்கு கிளையும் கவனித்துக் கொண்டிருக்கும். ஒரு இலை விழுந்தாலும் சரி, ஒரு பறவை பறந்தாலும் சரி, அதை ஸ்கரி கவனித்துவிடும். விஸ்ப் எப்போதும் புத்தி கூர்மையுடன் செயல்படும். அதன் கூர்மையான பார்வையால் மரங்களின் மேல் அமர்ந்து தன்னுடைய நண்பர்களை சுற்றி என்ன நடக்கிறது என்றும் ஏதேனும் ஆபத்து வருகிறதா என்றும் பார்த்து கீழே இருக்கும் அதன் நண்பர்களுக்கு சொல்லி அவர்களுக்கு வழிகாட்டும். ஸ்பைக் கொழு கொழு என்று இருக்கும் முள்ளம்பன்றியும் மிகுந்த தைரியசாலிதான். அதன் முற்கள் கூர்மையானதாகவும் ஆபத்து காலங்களில் தன்னையும் தன் நண்பர்களையும் காப்பாற்ற உதவும். மனம் தளராமல் உறுதியுடன் சவால்களை சந்திக்க வல்லது. அவர்கள் செல்லும் வழியில் அழகிய நீர் ஓடை சென்றது. அந்த ஓடையில் சுத்தமான நீர் சலசலவென்று கற்களின் மீது மோதி செல்லும் போது அது அவர்களிடம் பேசுவது போல் இருந்தது. நண்பர்கள் மூவரும் சிறிது நேரம் அந்த நீர் ஓடையில் கழித்தனர். சற்று நேரம் ஓய்வெடுத்த பிறகு பயணத்தை தொடர்ந்தனர். ஸ்கரி ஆர்வ மிகுதியால் வழியில் செழித்து பூத்திருக்கும் பூக்களிடம் வழிகேட்டு செல்கின்றது. அந்த பூக்களின் நிறமும் மனமும் அற்புதமாய் இருந்தது. அதை முகர்ந்தபடியே அணில் துள்ளி குதித்து சென்றது. நாட்கள் செல்ல செல்ல அவர்கள் பயணம் அவர்களுக்கு சோர்வளிக்கின்றது. ஆனால் விஸ்ப் அவர்களை ஒருங்கிணைத்து அவர்களுக்கு ஊக்கப்படுத்துகிறது. ஆந்தையின் அறிவாற்றலின் மிகுந்த வார்த்தைகள் நண்பர்களுக்கு புத்துணர்ச்சி அளிக்கிறது. ஸ்பைக் அவர்களுடைய பாதுகாவலனாய் நின்று மரங்களுக்கு இடைவெளியில் ஏதேனும் ஒளிந்திருக்கிறதா என்று நோட்டமிட்டபடி நண்பர்களுடன் முன் செல்கிறது. பயணம் தொடர்கின்றது. சூரிய அஸ்தமனம் ஆரம்பித்தது. காட்டின் அழகில் மூவரும் பரவசித்தனர். நீண்ட பயணம் அவர்கள் களைப்புறச் செய்தது, தடுமாறச் செய்தது. அவர்கள் அன்றிரவு அழகு நிறைந்த காட்டின் இளைப்பாறினர். அவர்கள் ஒரு குகையை கண்டனர். பாறைகளுக்குள் மறைந்திருந்த அந்த குகை வெளிச்சம் இன்றி இருள் சூழ்ந்ததாக இருந்தது. அவர்கள் தேடி வந்த தங்கத்தால் ஆன வாதுமை பருப்பு அதில் இருக்க வாய்ப்பிருக்கிறது என்று ஐயப்பட்டனர். அந்த இருள் சூழ்ந்த குகைக்குள் செல்ல தொடங்கினர். அவர்களுடைய இருதயம் வேகமாக துடித்தது. பயம் வந்தது. இருப்பினும் பூரிப்பில் அதற்குள் சென்றனர். விஸ்ப் மரக்குச்சிகளை ஒன்று சேர்த்து தீமூட்டி அதன் அனலில் மூவரும் அமர்ந்திருக்கின்றனர். அப்போது ஆந்தை ஒரு புராணக் கதை சொல்கிறது. அதில் ஒரு போர் வீரன் படையை இழந்த பின்னும் தொடர்ந்து போர் புரிகிறான். அவனை சுற்றி நின்ற எதிரி நாட்டு வீரர்கள் அஞ்சும் வண்ணம் அவன் போர் புரிந்தான். அதுபோல நாமும் தைரியமாக இருக்க வேண்டும் என்று உரக்கச் சொன்னது ஆந்தை. அது காடு முழுவதும் கேட்டது. இவர்கள் சத்தம் கேட்ட கருப்பு நிறம் கொண்ட மிருகம் ஒன்று இவர்களை தாக்க வந்தது. இவர்களுடைய உருவம் கண்டு உணவாக எண்ணி உண்ண நினைத்தது. ஸ்பைக் உடனே வெகுண்டெழுந்து அதன் முற்களை பிரித்து அந்த மிருகத்தை தாக்கியது. முள்ளில் குத்துப்பட்டு பயந்து ஓடியது அந்த மிருகம். நண்பர்களும் காப்பாற்றப்பட்டனர். விடிந்ததும் 3 நண்பர்களும் அந்த குகையை தாண்டி சென்றனர். வெளியே வந்ததும் அவர்கள் ஒரு மலை உச்சியை அடைந்தனர். அங்கிருந்து அவர்களால் ஒட்டுமொத்த காட்டையும் தாங்கள் கடந்து வந்த நீண்ட பாதையையும் காண முடிந்தது. காட்டின் அழகை ரசித்த நண்பர்கள் சற்று திரும்பியதும் ஏதோ ஒரு பாதை போல் இருந்தது. அதனை பின்தொடர முடிவு செய்தனர். ஏனெனில் அந்த ஒரு பாதையை கடந்து சென்றால் தங்கள் இலக்கை அடைய முடியும் என்று நம்பினார்கள். அந்த நேரத்தில் விஸ்ப் மேலே பறந்து சென்று அவர்களுக்கு வழிகாட்டியது. ஆந்தை சொல்ல சொல்ல அந்த வழியில் ஸ்கரியும் ஸ்பைக்கும் வேகமாக பயணித்தனர். மரக்கிளைகளின் மேலும் மரத்தடி வேர்களின் கீழுமாக மாறி மாறி சென்றார்கள். வேகமாக அந்த இடத்தை கடந்ததும் அங்கே புள்ளிமான்கள் கூட்டமாய் அமைதியாக ஆரவாரமின்றி
புற்களை மேய்ந்து கொண்டிருந்தன. அதனை பார்த்தவுடன் ஏதோ பெரும் ஆபத்துகளிலிருந்து விலகி வந்தது போல் தோன்றிற்று நம் நண்பர்களுக்கு. அதன் பிறகு சற்றே மன அமைதியும் வரவேற்பும் அளிப்பது போலும் தோன்றியது. அவைகளை ரசித்தபடி வரும்போது ஸ்கரி அங்கே ஒரு நுழைவாயில் கண்டு முகம் பூரித்தது. அந்த நுழைவாயில் மரங்களால் பின்னப்பட்டு பறவைகள் வட்டமிட அற்புதமாயிருந்தது. துரிதமாக அந்த நுழைவாயிலுக்குள் சென்று பார்த்தனர். அதுதான் அவர்கள் தேடி வந்த இடம். தங்க வாதுமை பருப்புகள் எல்லா இடத்திலும் சிதறி கிடந்தன. மரங்கள் எங்கும் தங்க வாதுமை பருப்புகள் ஜொலித்தன. இத்தனை இன்னல்களை கடந்து வந்த நண்பர்களுக்கு இது வெற்றிதான். கடின உழைப்பு கட்டாயம் வெற்றி தரும். போன்ற கதைகள் மேலும் கேட்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மேலும் எந்த மாதிரியான கதைகள் கேட்க விருப்பம் இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.